சென்ற 2 வாரமா D9 நவாம்ச வர்க்கச்சக்கர கணிதம் பகுதி நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த வாரம் அதோட 3வது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு பழைய வீடியோக்கள் எதுவும் நீங்கள் பார்க்க விரும்பினா பிளேலிஸ்ட்லேயோ அல்லது கோர்சஸ்லேயோ போனீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும், பார்க்கலாம். அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அல்லது தற்போது வீடியோவில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கருத்துக்கள் தெரிவிக்கலாம், கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவிடுங்க. உங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே அதுக்கான உரிய பதில் கிடைக்கும். இப்போது இந்த வாரம் நம்ம இந்த நவாம்ச வர்க்கச்சக்கரத்துடைய இறுதி பகுதியான 3ஆம் பகுதிக்கு வந்திருக்கோம். இதில் இந்த உதாரண ஜாதகம், அப்புறம் நவாம்ச வர்க்க சக்கரம் அமைக்கிறதுக்கு தேவையான பாகையில் கொண்ட ராசி சக்கரம், இது இங்கே உங்களுக்கு ரெடிமேடாக பார்க்கறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஒவ்வொரு இதுலேயும் பார்த்துக்கிட்டா தான் அதை வச்சு நீங்கள் பலாபலம் சொல்லும்போது எப்படின்றது கணிதம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ரெடி ரெஃபரன்ஸ்க்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நவாம்ச சக்கரம் எப்படி அமைக்கிறது அப்படின்றது போன 2 வாரங்களில் முதல் வாரத்தில் பார்த்தோம். நம்ம அந்த நவாம்ச சக்கரம் அமைக்கிற விதிமுறைகளை கொண்டு நவாம்ச சக்கரம் D9 எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அந்த வர்க்க சக்கரம் உதாரண ராசி சக்கரத்துக்காக இங்கே உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இது தொடர்ந்து பலாபலம் சொல்கிறதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதை திரும்ப ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம். இதை எடுத்துக்கிட்டு நம்ம மேற்கொண்டு என்ன பலாபலங்கள் பார்க்க முடியுன்றது பார்க்கலாம். போன 2 பகுதிகளில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், D9 நவாம்ச வர்க்க சக்கரத்தை வச்சு திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையுடைய குணம், சுபாவம், எங்கேருந்து வருவாங்க, யார் மூலமாக வருவாங்க, இந்த விஷயங்களையும் பார்த்தோம். மேற்கொண்டு ஒருத்தவங்களுக்கு காதல் திருமணமாக அமையுமா அப்படின்றதையும், திருமணம் எப்போ அமையும் அப்படின்றதுக்கும், ஒருவேளை அவருக்கு சன்னியாச யோகம் இருக்கா அப்படின்னு அதை ஜாதகம் எப்படி காட்டும், திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டகரமாக இருக்கா, ஆத்ம பலம் எப்படி இருக்குது இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ இதை தாண்டி என்ன இருக்குது இன்னும் D9 நவாம்ச வர்க்க சக்கரம் குறிக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு கிரகங்களுடைய உண்மையான பலம் என்ன, அந்த பலத்தை குறிகாட்டுறது, அடையாளம் காட்டுறது D9 நவாம்ச வர்க்க சக்கரம் தான். ராசி சக்கரத்தை விட நவாம்ச சக்கரமே அதை உறுதியாக காட்டும். அப்போது இதில் D9 ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது, இல்லை ஆட்சியாக இருக்குது, எப்படி வேணாலும் இருக்கலாம். அது நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருக்கா, தீமை செய்யக்கூடிய நிலையில் இருக்கா அப்படின்னு நவாம்சம் தான் தீர்மானிக்கும். எப்படி அப்படின்னா, ஒருவேளை அந்த கிரகம் வர்க்கோத்தமமாக இருக்குது நவாம்சத்துலேயும் அப்படின்னா, அந்த கிரகம் அதனுடைய தசாகாலத்தில் ஒரு முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ராஜபோகம், பொருள், கீர்த்தி, புகழ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் அந்த கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து. அதே நீசபங்க ராஜயோகம் அப்படின்ற ஒன்று இருந்தால், ஒருவேளை பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஒரு கிரகம் நீச ராசியில் தன்னுடைய பலத்தை இழந்து இருக்கும். ஆனால் நவாம்சத்தில் பார்த்தா அது உச்சம் பெற்றிருக்கும். அப்போது அந்த நீசபங்கம் ஆயிடுது. அப்போ அந்த நீசபங்கமாகி ஜாதகருக்கு தன்னுடைய வாழ்வின் பிற்பகுதியில், அதாவது திருமணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிற்பகுதி வாழ்க்கையில் அவருக்கு அந்த முன்னேற்றத்தையும் பொருளாதார எழுச்சியும் மேற்கொண்டு அவருடைய என்ன சொல்கிறது எழுச்சியை தாண்டி வரக்கூடிய பேர், புகழ் எல்லாத்தையுமே கொடுக்கும். இதுதான் நவாம்ச சக்கரத்தோட மிக முக்கியமான ஒரு இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் சாரம் கொடுத்துருக்கு, அந்த சாரம் கொடுத்த கிரகத்துடைய பலன் அது எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் ஜனனகால ஜாதகத்துடைய பலாபலனை வெளிப்படும். அப்படி அந்த அமைப்பை காட்டக்கூடியது D9 நவாம்ச வர்க்க சக்கரம் தான். இது நான் வச்சு தான் நம்ம கிரகங்களுடைய உண்மையான பலம் என்ன அப்படின்னு நாம் தீர்மானம் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நவாம்ச சக்கரம் அப்படின்னா ஒரு ஜாதகருடைய ஆள் மன சிந்தனை, அதாவது உள் மனதில் என்ன நினைக்கிறாரு, அவருடைய எண்ண ஓட்டம் என்ன, அதன் மூலமாக வரக்கூடிய மெச்சூரிட்டி, அது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியாக இருக்கா அல்லது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் காட்டக்கூடியதும் நவாம்சம் தான். இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மிக பிரதானமாக இருக்கிறது ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மகாரகன் சொல்லப்படுது. இந்த ஆத்மகாரகனை பற்றி ஏற்கனவே 2 தடவை சொல்லியிருக்கோம் போன வகுப்பில். இந்த ஆத்மகாரகன் அப்படின்றது என்னன்னு கேட்டால், D1 ராசி சக்கரத்தில் எந்த ராசியில் ஒரு கிரகம் அதிக பாகை வாங்கியிருக்கு, டோட்டலாக இருக்க 12 ராசியில் ஒரு ராசியில் ஒரு கிரகம் அதிக பாகை வாங்கியிருக்கும், அந்த கிரகம் தான் ஆத்மகாரகன். அந்த ஆத்மகாரகன் நவாம்சத்தில் எந்த வீட்டில் போய் உட்கார்றாரு, அது காரகாம்ச வீடுன்னு சொல்கிறோம். இந்த வீட்டை கொண்டு என்ன பண்ண, ஜாதகருக்கு இந்த பிறவியில் என்ன மாதிரி கர்ம வினையை இவர் முடிக்க வந்திருக்கிறார், அதோடைய உண்மையான தேடல் அந்த ஆன்மாவோட உண்மையான தேடல் என்ன, பணத்தை தேடுறாரா, கௌரவத்தை தேடுறாரா, மோட்சத்தை தேடுறாரா, அல்லது இன்ன பிற இகபர சுகங்களை தேடுறாரா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
அப்போ இந்த ஆத்ம காரகனை வச்சு அந்த ஜாதகருடைய லட்சியம் என்னவா இருக்க முடியும், அவருடைய ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் அண்ட் ஜேர்னிலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அதுக்கு பிரதானமா காரகாம்சத்துக்கு 12ஆம் வீடு நல்லா பார்த்துக்கணும். நவாம்ச லக்னத்துக்கு கிடையாது. அந்த காரகாம்ச வீட்டுக்கு 12வது வீட்டுல கேது அமர்ந்திருந்தா அல்லது இந்த கேதுவோட பார்வை இருந்தா இந்த ஜாதகர் வந்து ஜீவன் முக்தின்ற ஒரு அமைப்பு கொண்ட ஜாதகர்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னு கேட்டால் அவர் ஆன்மாவோடைய இறுதி தேடல் என்னவா இருக்கும்னா மோட்சத்தை பற்றி தான் இருக்கும். உலகியல் விஷயத்துலேருந்து வெளிப்பட்டு எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதுலேருந்து விலகி ஒரு பட்டற்ற வாழ்க்கையில் சன்னியாசி மனநிலையில் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு அல்லது சூரியனுடைய தொடர்பு. இந்த காரகாம்சத்துக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்தாலோ அல்லது சூரியன் இருந்தாலோ அல்லது அவருடைய பார்வைகள் இருந்தாலோ அப்போ ஆன்மீக முதிர்ச்சி இருக்கும். குரு இருந்தா எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நல்ல ஆழமான தேடல், அந்த முதிர்ச்சி இருக்கும். சூரியன் இருந்தா பித்ருக்கூட ஆசி இருக்கும். அப்போ அந்த பித்ருக்கூட ஆசி இருக்கிறனால அவரோட ஆன்மாவோட தூய்மை வெளிப்படும். அடுத்தவங்க நோக்கி கைண்ட்னஸ் இதெல்லாம் எல்லாமே வெளிப்படக்கூடிய அம்சம் கொண்டு இருக்கும். அப்போ இந்த காரகாம்ச வீட்டுக்கு 12ஆம் வீட்டுல கேதுவோ அல்லது குருவோ சூரியனோ தொடர்பு கொண்டா மட்டும்தான் இந்த ஆன்மாவுடைய தேடல் அல்லது முதிர்ச்சியை பார்க்க முடியுமா? கிடையாது. இந்த காரகாம்ச வீட்டுடைய அதிபதி யார் இருக்கா இல்லையா, அவரை வச்சு ஆன்மாவுடைய முதன்மை தேடல் என்னவா இருக்கும்னு தெளிவா சொல்ல முடியும். ஒருவேளை சூரியனா இருந்தா ஆன்மா வந்து கௌரவம், அதிகாரம், சமூக அந்தஸ்து, தன்னோட சுய மரியாதைக்கு பங்கம் வராம வாழ நினைக்கும். இது தந்தை வழியில அல்லது பூர்வீக புண்ணிய வழியில வரக்கூடிய கர்மாவை முடிக்க வந்திருக்க ஆன்மா அப்படின்னு நினைச்சுக்கணும். இங்க ஜாதகரை தான் நான் ஆன்மான்னு குறிப்பிடுறேன், உன்னை ஆன்மான்னு வேற எதுவும் நினைச்சுக்க கூடாது. அடுத்து சந்திரன் ஒருவேளை அந்த காரகாம்ச அதிபதியா இருந்திருந்தாலும் அவருடைய தேடலே மன அமைதி, கலைநயம், பிறருக்கு உதவக்கூடிய குணம், தாய் வழியில அல்லது குடும்ப பொறுப்புகளை சுமந்து தீர்க்கிற கர்ம வினை, தாய் வழி பொறுப்புகளை தீர்க்கிற கர்ம வினை, இது எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் காரகாம்ச அதிபதியா இருந்தா இதுல வந்து ஜாதகருடைய தேடலே அதிகார பகிர்வு, தன்னுடைய சகோதரோட பகிர்ந்துக்கூடிய இது இருக்கும். நிலம் சொத்து சேர்க்கை சேர்க்கக்கூடியது இருக்கும். வீரியம் மிக்கவராக இருக்கும். சவால்களை சந்திக்கிறதும் சவால் விடுறதும் அதை உடைச்சி அதை நிறைவேற்றுறதும் இது எல்லாமே இந்த ஜாதகருடைய கர்ம வினையா இருக்கும். அடுத்து புதன் காரகாம்ச அதிபதியா இருந்தா ஜாதகருடைய தேடல் வந்து அறிவு தேடல் அதிகமா இருக்கும். வியாபாரம், கணக்கு வழக்கு, தகவல் தொடர்பு இதெல்லாம் வந்து ரொம்ப நாலேஜ் இருக்கும். அதன் மூலமா வந்து அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறது அவருடைய கர்ம வினையா இருக்கும். அடுத்து குரு காரகாம்ச அதிபதியா இருந்தா ஜாதகருடைய தேடல் என்னவா இருக்கும்னா ஞானத்தை நோக்கியும் இருக்கும். ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக தர்ம வழியில வாழக்கூடிய ஒரு சிந்தனை, வாழக்கூடிய வாழ்க்கை முறை இதெல்லாம் இருக்கும். அது இல்லாம தன்னுடைய வம்சத்துக்கு, தனக்கு அப்புறம் வரக்கூடிய தன்னுடைய வம்சத்துக்கு நல்வழி காட்டுறதுதான் இருக்கும். ஒழுக்கம், ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போதிக்கிறதுல அதிக நாட்டம் இருக்கும். இது வந்து இந்த ஜாதகருடைய கர்ம வினையா இருக்கும். அடுத்து சுக்கிரன் காரகாம்ச அதிபதியா இருந்தா இங்க வந்து ஜாதகருடைய தேடல் மெயினா வந்து பாத்தீங்கன்னா சொகுசான வாழ்க்கை, பணம், கலை, உலகியல் இன்பங்களை அனுபவிக்கிறது, லௌகீக சுகங்களை அனுபவிக்கிறது, அப்புறம் குடும்ப பந்தங்களை சீரா அணைச்சி போறது, இது எல்லாமே இந்த ஜாதகருடைய நோக்கமா இருக்கும். அதுதான் அவருடைய கர்ம வினையா அமையும். அடுத்து சனி காரகாம்ச அதிபதியா இருந்தா இவருடைய தேடல் வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். உழைப்பு அதிகமா இருக்கும். நீதியை பின்பற்றக்கூடியவராக இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் அதிகமா இருக்கும். இந்த கடுமையான உழைப்பின் மூலமா தன்னுடைய கர்ம வினையை தீர்க்கிறது தான் இந்த ஜாதகருடைய வேலையா இந்த சனி காரகாம்ச அதிபதியா இருந்தா இருக்கும். இப்போ நம்ம அந்த காரகாம்ச அதிபதியை வச்சு என்ன கர்ம வினைன்னு பார்த்தோம். காரகாம்ச வீட்டுக்கு 12ஆம் வீட்டுல கேதுவோ குருவோ சூரியனோ தொடர்பு கொண்டா என்ன இதுன்னு பார்த்தோம். இதை தாண்டி இதை வந்து எந்த மாதிரி கிரகம் வந்து இந்த கர்ம வினையை தீர்க்க பயன்படும் அப்படின்னு பார்த்தா அதை தீர்மானிக்கிறது வந்து காரகாம்சத்துக்கு 5வது 9வது வீடும் திரிகோண வீடுகள். இந்த வீடுகளில் வந்து சுப கிரகங்கள் குரு, சுக்கிரன், புதன் இருந்தால் ஜாதகர் வந்து தன்னுடைய புத்தி கூர்மை, தர்ம சிந்தனை இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு அந்த கர்ம வினையை எளிதாக கடந்து போயிடுவார். கர்ம வினைகள் இருக்கும், ஆனால் அதை எளிதாக கடந்துடுவார். அதே பாவ கிரகங்கள் இருந்தால் செவ்வாய், சனி, ராகு இருந்தால் அந்த வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திச்சு, அந்த கர்ம வினையினால் பயங்கர போராட்டம் சந்திச்சு அந்த கர்ம வினையை அனுபவிச்சு அப்புறம் அதை தீர்க்க வேண்டிய ஒரு போராட்டத்துக்கு இருப்பார். இதுதான் இந்த ஆத்மகாரனை வச்சு வரக்கூடிய கர்ம வினைகள் சம்பந்தப்பட்ட ஜாதகருடைய ஆன்ம பலம், ஆன்மீக இதை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். அடுத்ததாக முக்கியமாக இருக்கிறது D9 நவாம்ச சக்கரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா தசாநாதன்களின் பலம். ஒரு ஜாதகருடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாநா புத்திகள் நடக்குது. அந்த தசாநாதனுடைய உண்மையான பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த ராசியில் 6, 8, 12 ஒரு கிரகம் மறைஞ்சிருந்தா கூட நவாம்சத்தில் வந்து ஒரு வேளை அவர் திரிகோண வீட்லேயோ அல்லது சுப வீடுகள் 5, 9, 11 அந்த மாதிரி வீட்லேயோ அல்லது சொந்த வீட்லேயோ பலமாக அமைஞ்சிருந்தா அந்த தசா காலத்தில் வந்து ஜாதகருக்கு எதிர்பாராத நற்பலன்களையும்
வெளியூர் வெளிநாடு மூலமாக வரக்கூடிய ஆட்கள் மூலமாக வரக்கூடிய லாபங்களையும் வாரி வழங்கும். அப்போ அந்த தசாநாதனுடைய ராசி சக்கரத்தில் காணப்படுற நிலை மாறி நவாம்சில் இருக்கக்கூடிய உண்மையான நிலை தான் செயல்பாட்டுக்கு உரியதாக இருக்கும் அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததா D9 நவாம்ச வர்க்க சக்கரம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஜாதகருடைய உத்தியோகம் மற்றும் தொழில் இது ஸ்திரமா இருக்கா, வருமானம் தொடர்ச்சியா வருமா, அவர் அந்த தொழிலில் நீடிச்சு நிற்பாரா, அந்த வேலையில் நீடிச்சு நிற்பாரா, இந்த விஷயங்களை D9 தான் உறுதிப்படுத்தும். D10 அப்படின்றது என்ன தொழில் செய்கிறா, அந்த இது வந்து தொழில் என்ன மாதிரி அமையும், எந்த வகையான தொழில் அவர் செய்ய போறார் அப்படின்னு குறிகாட்டுமே தவிர அது நீடிச்சு நிலைக்குமா அப்படின்றது குறிகாட்டுறது எதுனா D9 சொல்லப்படுகிற நவாம்ச வர்க்க சக்கரம். அப்போ இதில் வந்து நவாம்சத்தோட 10ஆம் அதிபதி, அந்த நவாம்ச சக்கரத்தில் 10ஆம் இடத்தினுடைய அதிபதி பலமாக இருந்தார்னா, பலமான என்ன, வர்க்கோத்தமம், பரிவர்த்தனை, கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இருக்கிறது, இந்த மாதிரி நிலையில் இருந்தார்னா ஜாதகர் வந்து எந்த தொழிலில் இல்லை எந்த வேலையில் இருந்தாலும் அங்கே வரக்கூடிய போட்டி பொறாமைகள் சேலஞ்சஸ் எல்லாத்தையும் எதிர்கொண்டு சரிவிலிருந்து வெளியில் வந்துடுவார். ஒருவேளை சரிவை சந்தித்தாலும் அந்த சரிவில் வந்து மீண்டு வெளியில் வந்து அதே இடத்துல நின்று சாதிப்பார். அந்த திறமையை அவர் கொடுக்கும். அதில் மூலமாக மேன்மை அடைவார். இதே நேரத்தில் இந்த நவாம்சத்தில் வந்து 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு, அது வந்து இங்கேயும் எகெயின் பரிவர்த்தனையாக இருக்கலாம் அல்லது பார்வையாக இருக்கலாம். இந்த தொடர்பு இருந்ததுன்னா திருமணத்துக்கு அப்புறம் ஜாதகருக்கு வந்து பார்ட்னர்ஷிப் சொல்லப்படுகிற கூட்டு தொழில் ஒத்து வரும். இது பெரும்பாலும் அவங்க மனைவி மூலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக அவர் வந்து அந்த தொழிலையோ அந்த பார்ட்னர்ஷிப்லையோ நல்ல ஒரு மேன்மையை அடைவார். அது நல்லது ஒரு லாபமான யோகமாக அமையும் அப்படின்றத இந்த நவாம்ச சக்கரத்து மூலமாக உறுதிப்படுத்தலாம். அடுத்ததா இந்த D1 ராசி சக்கரத்தை வச்சு அடிப்படை கல்வி அமைப்பு எப்படி இருக்குன்னு தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து சதுர்த்தாம்சத்தினுடைய வர்க்க சக்கரத்தை உதவி எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒரு நபருக்கு, அதாவது ஒரு ஜாதகருக்கு தனிப்பட்ட கலை திறமைகள் என்ன இருக்கு, அது பிறவி திறமையா இல்லை அது கலை ஆர்வத்தின் மூலமாக உருவான திறமையா, அதை எப்போ வெளிக்கொண்டு வரும், எதன் மூலமாக உணர்த்தும் அப்படின்றத வந்து இந்த D9 சொல்லப்படுகிற நவாம்ச வர்க்க சக்கரம் தான் வெளிப்படுத்தும். அதில் குறிப்பாக இந்த 3ஆம் பாவகமும் 5ஆம் பாவமும் சம்மந்தப்படும். இதில் வந்து 3ஆம் பாவகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கைகள், எழுத்து அல்லது தகவல் தொடர்பு மூலமாக, அல்லது நவாம்சத்தில் 3ஆம் இடத்துல புதனோ சுக்கிரனோ பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு சிறந்த எழுத்தாளரோ ஓவியராகவோ இசைக்கலைஞராகவோ அல்லது தொழில்நுட்ப கலைஞராக இருக்க வாய்ப்பு இருக்கும். கற்பனா திறன் அதிகமாக இருக்கும். கவிஞராக கூட இருக்க அதிக வாய்ப்பு உண்டு. இதே 5ஆம் பாவகமாக இருந்து சம்மந்தப்பட்டா அது என்ன பண்ணும், புத்தி கூர்மையை அதிகமாக கொடுக்கும். அது பூர்வ புண்ணியத்தோட தொடர்புள்ளது. அப்போ வந்து ஜாதகருக்கு வந்து இன்ட்யூஷன் அதிகமாக இருக்கும். உள்ளுணர்வு சார்ந்து தர்க்க ரீதியாக சிந்திக்கிற திறன் இதெல்லாமே ரொம்ப அபரிதமாக இருக்கும். அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால் திருமணத்துக்கு அப்புறம் மிக அற்புதமாக அவங்களோட சுச்சுவேஷனுக்கு இம்மிடியேட்டாக சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திறமையை வெளியில் கொண்டு வரும். இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் நவாம்சத்து மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நவாம்ச சக்கரம் வச்சு ஒரு ஜாதகருக்கு தனித்துவமான திறமைகள் இருக்கா, அது வந்து ஹிடன் டேலண்டா, ஆர்ட்ஸ் ரிலேட்டடா இல்லை கிரியேட்டிவிட்டியா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். இதை வந்து 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொன்னோம். இது பொதுவாக சொன்னால் 3ஆம் பாவம்ன்றது கலை மற்றும் அதனுடைய செயல் வடிவத்தை கொடுக்கக்கூடியது. 5ஆம் பாவம் வந்து புதுசாக ஒரு கிரியேட்டிவிட்டி அல்லது படைப்பாட்டில் கொடுக்கக்கூடியது. அதில் வந்து எல்லாமே வரும். சில நேரங்களில் 5ஆம் பாவம் புதிய கதைகளை உருவாக்குறது, கவிதையை உருவாக்க சம்மந்தப்படும். 3ஆம் பாவம் மட்டும் தான் எழுத்து சம்மந்தம் நினைக்க முடியாது. கிரியேட்டிவிட்டின்ற அந்த ஐடியாவில் வந்து 5ஆம் பாவமும் அதை சம்மந்தப்படுத்தும் அப்படின்றதான் இதில் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வச்சு நாம் அந்த ஜாதகருடைய திறமையை கண்டறிஞ்சு இளமை பருவத்திலே ஊக்குவிச்சா அவர் பின்னால் ஒரு பெரிய ஆளாக முடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு ஜாதகருடைய தனித்துவமான திறமைகளை தெரிஞ்சுக்கிறது 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் பார்த்தாச்சு. அது மட்டும் பார்த்தா போருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த கிரகங்களில் கலை தொடர்புடைய கிரகங்கள்னு சொல்லி இருக்கு. அது குறிப்பாக 4 கிரகங்கள் இருக்கு. ஒன்று சுக்கிரன், இன்னொன்று புதன், இன்னொன்று சந்திரன், இன்னொன்று ராகு. இந்த கிரகங்கள் வந்து 3, 5ஆம் பாவங்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது எந்த மாதிரி துறையில் தனித்துவமான திறமை பெற்றிருப்பாருன்றத துல்லியமாக அது சொல்லும். அதன் மூலமாக நம்ம வந்து அந்த ஜாதகரை மோட்டிவேட் பண்ணலாம் அல்லது அந்த திறமைகளை அவரை வளர்க்கறதுக்கு என்கரேஜ் பண்ணலாம். இது எல்லாமே செய்யலாம். ஒருவேளை சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருந்தா, சம்மந்தப்படுறது மட்டும் இல்லாமல் பலகீனமாக இருக்கக்கூடாது, பலமாக இருக்கணும். அப்படின்னா ஜாதகருக்கு வந்து இசை ஞானம் அதிகமாக இருக்கும். நடனம், நடிப்பு, நாடகக்கலை இதிலலாம் வந்து பயங்கர ஆர்வம் இருக்கும். இந்த ஆர்வத்தை வந்து கன்வெர்ட் பண்ணுறது இளமையிலேருந்தே நம்ம இதை பார்த்து பண்ண வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து இந்த 3, 5ஆம் பாவங்களோட நவாம்சத்தை சம்மந்தப்பட்டு பலமாக இருந்ததுன்னா ஜாதகர் அங்கே வந்து சிறந்த எழுத்தாளராக இருக்கலாம், கவிஞராக இருக்கலாம், நகைச்சுவை பேச்சாளராக இருக்கலாம், அல்லது ஜோதிடம், கணிதம், மென்பொருள், சாஃப்ட்வேர் கோடிங் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களில் அறிவு சார்ந்த துறைகளில்
வல்லுநராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை சின்னதுலேருந்து நம்ம மோட்டிவேட் பண்ணலாம். அப்போ அந்த திறமையை விட்டு தனித்துவமாக வெளிப்பட அதிக வாய்ப்பு உண்டு. அடுத்து சந்திரன். சந்திரன் பெரும்பாலும் மனோகாரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இவர் நவாம்சத்தில் வந்து 5ல் உட்காரும்போது ஒரு ஆழமான கற்பனை திறனை கொடுப்பார். அந்த கற்பனை சார்ந்த கதைகள், கற்பனை சார்ந்த கவிதைகள், கற்பனை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உந்துதலாக இருக்கும். இதில் வந்து உணர்ச்சிபூர்வமான பாடல்கள் இதெல்லாம் எழுதுறதுக்கான ஆற்றலையும் கொடுக்கும். அடுத்தது வந்து ராகு. ராகு வந்து பொதுவாக இந்த நவீன காலத்து நவீன யுகத்தினுடைய தொழில்நுட்பங்கள், அப்புறம் அனிமேஷன், கிராஃபிக்ஸ், கேமிங், அப்புறம் டிஜிட்டல் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புதிய யுத்தியை கையாண்டு அதில் வந்து ஷைனிங் ஆகிறதுக்கான திறமையை கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா அவருக்கு பார்க்கும்போது நமக்கு விசித்திரமாக இருக்கும். ஆனால் அந்த நபரை பொறுத்த வரைக்கும் அந்த திறமையில் வந்து அசாத்திய தன்னம்பிக்கை கொடுத்து அவரை அந்த திறமையில் ஷைனிங்காக வைக்கும். இதுதான் வந்து இந்த நவாம்சத்தில் கலை கிரகங்கள் 3 அல்லது 5ஆம் பாவங்களோட தொடர்பு வரும்போது என்ன மாதிரி திறமைகளை ஊக்குவிக்கின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான நிலை. இப்போ நவாம்சத்தை வச்சு ஒரு 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் என்ன மாதிரி திறமைகளை ஜாதகத்தை உள்ளடக்கியது, அதை எந்த கிரகம் வெளிக்கொண்டு வரும், அந்த கிரகம் சம்மந்தப்படும் பொழுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இது எப்போ வெளிப்படும்? பொதுவாக எந்த ஒரு பலனுமே தசாபுத்தி அடிப்படையில் தான் வெளிப்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இங்கே நவாம்ச நவாம்சத்தில் 3ஆம் அல்லது 5ஆம் பாவக அதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தசாபுத்தி காலங்கள் ராசி சக்கரத்தில் என்ன தசை நடந்தாலும் அந்த தசாநாதன் நவாம்ச சக்கரத்தில் 3 அல்லது 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரும்போது அந்த திறமைகள் மிக துல்லியமாக வெளிப்படுத்தும். அது வரைக்கும் சாதாரணவங்க அந்த தசாபதியில் திடீர்னு வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. அந்த கலைத்துறையில் வந்து பிரம்மாண்டமாக இது வரைக்கும் இந்த திறமை வந்துட்டு இருக்க மாதிரி இல்லையே, திடீர்னு எப்படா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி இவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் நவாம்சத்தில் சுபத்துவம் பெற்ற கிரகங்கள் அவங்களுடைய தசை நடக்கும்போது நவாம்ச சக்கரத்தில் 3 அல்லது 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிற கிரகம், அது சுக்கிரனாக இருக்கலாம், இல்லை புதனாக இருக்கலாம், இல்லை சந்திரனாக இருக்கலாம், ராகுவாக இருக்கலாம், அவங்களுடைய தசாபுத்தி காலங்களில் ஜாதகருக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் வந்து அவங்க தன்னுடைய தனித்துவத்தை நிரூபிக்கக்கூடிய இருக்கும். அந்த டைமில் கிரியேட்டிவிட்டி அபரிதமாக இருக்கும். அதன் மூலமாக அவங்களுடைய திறமையை அவங்க நிரூபிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரும். இதுதான் அந்த திறமை எப்போ வெளிப்படுகின்ற காலம் அப்படின்றதுக்கான விதிகள். ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரி திறமை இருக்குது, அது எப்போ வெளிப்படும், எந்த கிரகங்கள் அதுக்கு காரணமாக இருக்கும் பார்த்ததை தாண்டி இந்த திறமை வெளிப்பட்டுச்சுன்னா பேரும் புகழும் கிடைக்குமா, அதன் மூலமாக லாபம் கிடைக்குமான்ற ஒரு கேள்வி நமக்கு எப்பயுமே வரும். அப்போது திறமை மட்டும் இருந்து லாபமும் இல்லை, அதன் மூலமாக பேரும் புகழும் இல்லை அப்படின்னு என்ன கேட்டால் அவர் வந்து ஒரு மதிக்கப்படாத ஒரு நபராக இருக்க வாய்ப்பு உண்டு சமூகத்தில். அப்போ இந்த புகழும் சம்பாத்தியமும் இருக்கக்கூடிய வாய்ப்பை இது கொடுக்குமானா அதுக்கு வந்து 10ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் தொடர்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த 10ஆம் பாவகம் 11ஆம் பாவம் நவாம்சத்தோட 3வது அல்லது 5ஆம் அதிபதியோட தொடர்பு பெறும். நவாம்ச 10 11ஓட நவாம்சம் 3 அல்லது 5ஆம் பாவம் தொடர்பு பெற்றிருக்கும். அதாவது முக்கியமாக கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்திருந்தா கண்டிப்பாக அந்த ஜாதகர் வந்து சம்பாதிக்கவும் செய்வார், புகழையும் பெறுவார். அப்போது அந்த திறமையை வந்து முழு நேர தொழிலாக மாற்றி அதை வந்து அவர் மூலமாக கோடிக்கணக்கான ஒரு எக்ஸாகரேஷன், பட் மிகுந்த செல்வம், தனலாபம் இதெல்லாம் பெறுவார். சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவத்தையும் அடைவார். அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு உதாரணம் சொன்னால் ஒரு பகுதி நேர எழுத்தாளருக்கு ஒருத்தர் திடீர்னு பார்த்தா டைரக்டர் ஆகிடுவார், இயக்குனர் ஆகிடுவார். அவர் அந்த படத்தை நான் எடுக்கிறேன் பாரு, இது எப்படா திடீர்னு வந்தது, அந்த படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும். அப்போ இது நடக்கக்கூடியது. இதுதான் வந்து இந்த மாதிரி 10 11 சம்மந்தப்பட்டது அந்த பேரும் புகழும் லாபமும் கூடவே வரும் அப்படின்றது தெரிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக நவாம்ச சக்கரம் எதை குறிகாட்டும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஜாதகர் வெளிநாடு போகக்கூடிய யோகம் பெற்றிருக்கிறாரா அப்படின்றதையும் D9 சொல்லப்படுகிற நவாம்சம் தான் சுட்டி காட்டும். இந்த நவாம்சத்தில் நவாம்சத்தின் 9வது மற்றும் 12வது வீடுகள் மிக மிக முக்கியமானது. இந்த 9ஆம் வீடு அப்படின்றது தொலைதூர பயணம், வெளிநாட்டு பயணம் இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகம் இல்லாமல் வெளி தேசங்களில் தங்குறது, செட்டில் ஆகிறது, இந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாகும். இதோட 7ஆம் பாவமும் இருக்கணும். ஏன்னா இந்த 7ஆம் பாவம்ன்றது சோசியல் நெட்வொர்க்குன்னு சொல்லப்படுகிற வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாகும். அப்புறம் அந்த ஜாதகருடைய நவாம்சத்திலேயும் சரராசிகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும். சரராசிகள்ன்றது என்ன? மேஷம், கடகம், துலா, மகரம். இதோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும். அதாவது லக்னமோ நவாம்ச லக்னமோ அல்லது 9ஆம் அதிபதியோ அல்லது 12ஆம் அதிபதியோ இந்த சரராசிகள் அமர்ந்திருந்தா இடமாற்றம், ஓயாத பயணம் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் வந்து தன்னோட பிறந்த மண்ணில் இருந்து வெகு தூரம் போகக்கூடிய வாய்ப்பை அது உருவாக்கி தரும் அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும். வெளிநாட்டு யோகத்துக்கு இது மட்டும் போருமா அப்படின்னு கேட்டால் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு திருமண பந்தம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டு 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் இணைந்து
நவாம்சத்தில் வந்து 9 அல்லது 12 அமர்றது. நவாம்சத்தினுடைய 7, 12ஆம் அதிபதிகள் இணைந்து 9 அல்லது 12ஆம் இடத்துல அமர்றது. அமர்ந்தா இது என்ன பண்ணும், ஜாதகர் திருமணத்துக்கு ஆகணும், அதுக்கப்புறம் தன்னுடைய துணையை கூட்டிகிட்டு வெளிநாடு போவார், அப்புறம் அங்கேயே செட்டில் ஆவார். இந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய யோகம். இது பொதுவாக எப்போ வெளிப்படுதுன்னா, இந்த நவாம்சத்தில் 12ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி காலங்களில் அந்த கட்டத்தில் வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை தேடித்தரும். அதே நேரத்தில் 9 மற்றும் 12ஆம் வீடு தொடர்பு கொள்கிற ராகு தசை உள்ள காலமாக இருந்தால், ராகுன்றது பொதுவாக வெளிகிரகம். அப்போது அந்த இது வந்து 9, 12 அமர்ந்து தசாபுத்தியை நடத்துதுன்னா, அந்த ஜாதகரை வந்து தாய்நாட்டை விட்டு வெளி தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அடுத்தது வந்து பார்த்தா கோச்சார கிரகங்கள். கோச்சார கிரகங்கள் என்ன குறிப்பா? கோச்சார கிரகங்களில் குரு அல்லது சனி, இவங்க நவாம்சத்தில் 12ஆம் அதிபதியோ தொடர்பு இருக்கிறது. அது பார்வையாக இருக்கலாம் அல்லது அந்த இடத்துல பரிவர்த்தனையாக இருக்கலாம். இருக்கக்கூடிய காலங்களில் வந்து வெளிநாட்டுக்கான வீசா அல்லது அங்கே வந்து குடியேறதுக்கான செட்டில்மெண்ட், குடியேற்ற பணிகள், ரெசிடென்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடையின்றி நடத்தி முடிச்சு கொடுக்கும். இதுதான் வந்து வெளிநாட்டு யோகத்தை D9 நவாம்ச சக்கரம் கொண்டு எப்படி ஆராயறதுக்கான விதிகள் மற்றும் நிலைகள். இப்போது இந்த உதாரண ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த உதாரண ஜாதக அமைப்பு வந்து பெரும்பாலும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சொன்ன அந்த விதிகள்லேயே பார்த்தீங்கன்னா புரியும். இந்த வெளிநாட்டு யோகத்தை மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த ஜாதகர் ஒரு முறையாவது வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அவர் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு அங்கே கொடுக்கலை அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். மேற்கொண்டு நம்மளுக்கு நவாம்ச பகுதியினுடைய வர்க்க சக்கர கணிதத்துடைய பலாபலன்கள் இத்துடன் இந்த வாரத்தோடு நிறைவு பெறுது. நான் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப கம்மியான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் இன்னும் மேற்கொண்டு நவாம்ச வர்க்க சக்கரத்தை வச்சு நிறைய விஷயங்களை ஆராயலாம்னு சொல்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி வந்து நீங்கள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டால் உங்களுக்கும் அது புலப்பட்டு அது தெரிய ஆரம்பிக்கலாம். அது மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் என் தரப்புலேருந்து. இந்த வாரத்துடன் D9 நவாம்ச சக்கரம் கணிதம் பற்றிய வகுப்பு நிறைவு பெறுது. அடுத்த வாரம் மீண்டும் ஒரு சோடச வர்க்க சக்கர கணிதத்தில் நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.